மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, மாணவிகளே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தரை வணங்கி இன்றைய மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக ஜோதிட புதிர்கள், ஜோதிட கோணங்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 வீடுகளை 12 ராசிகளாக பிரித்திருக்கின்றார்கள். வீடு இல்லாத இடம் என்று பார்த்து கொண்டால் இந்த ராகு, கேது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்சி, உச்சம், பகை, நீசம் என வேறுபடுத்தி காட்டுகின்றோம். அதே மாதிரி 8 திக்கு பாலர்களாகிய கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்ற திசைகளையும் பிரித்திருக்கிறோம். சரராசி, சிரராசி, உபயராசி என பிரித்திருக்கிறோம். நெருப்பு, நிலம், காற்று, நீர் என பிரித்திருக்கின்றோம். மேசத்தில் சூரியன் 10 டிகிரியில் உச்சமாகிறார். ரிஷபத்தில் 5 டிகிரியில் சந்திரன் உச்சமாகிறார். அதுக்கடுத்து கடகத்தில் குரு பகவான் 5 டிகிரியில் உச்சமாகிறார். அதுக்கடுத்து கன்னியில் 15 டிகிரியில் புதன் பகவான் உச்சமாகிறார். அதுக்கு பிறகு துலாம், சுக்கிரனுடைய வீட்டில் 20 டிகிரியில் சனி பகவான் உச்சமாகிறார். விருச்சகம் வீட்டில் ராகு, கேது 3 டிகிரியில் உச்சமாகிறது. மகர வீட்டில் செவ்வாய் பகவான் 28 டிகிரியில் உச்சமாகிறார். மீனம் வீடாகிய குரு வீட்டில் சுக்கிர பகவான் 27 டிகிரியில் உச்சமாகிறார். அதுக்கடுத்து நீசம் என்று பார்த்து கொண்டமையானால் மேச ராசியில் சனி பகவான் 20 டிகிரியில் நீசமாகிறார். ரிஷப வீட்டில் ராகு, கேது 3 டிகிரியில் நீசமாகிறார். மிதுனம் வீட்டில் யாரும் இல்லை. கடக வீட்டில் செவ்வாய் 28 டிகிரியில் நீசமாகிறார். அதுக்கடுத்து சிம்ம வீட்டில் யாரும் இல்லை. கன்னி வீட்டில் சுக்கிர பகவான் 27 டிகிரியில் நீசமாகிறார். துலாம் வீட்டில் சூரிய பகவான் 10 டிகிரியில் நீசமாகிறார். விருச்சக வீட்டில் சந்திர பகவான் 3 டிகிரியில் நீசமாகிறார். மகர வீட்டில் குரு பகவான் 5 டிகிரியில் நீசமாகிறார். கும்ப வீட்டில் யாரும் இல்லை. மீன வீட்டில் புதன் பகவான் 15 டிகிரியில் நீசமாகிறார். இந்த கிரகங்கள் 9, இதில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை 108 பாகங்களாக பிரித்திருக்கின்றோம். ராசிகள் 12. இவைகளை வைத்து தான் இந்த ஜோதிடம் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு வானிலை ஆய்வு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு புதிராக இருக்கிறது ஜோதிடம். அந்த வகையிலேயே உயிரை எடுப்பதில் குரு வல்லவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் உயிரை காப்பதில் சனி வல்லவராக இருக்கிறார். புத்தியை மழுங்க செய்வதில் சனி வல்லவர் என்றாலும் புத்தியை செழிப்புற செய்வது புதன் வல்லவராக இருக்கிறார். வேகத்தில் செவ்வாய் வல்லவர் என்றால் விவேகத்தில் சூரியனே வல்லவராக இருக்கிறார். மகனை காப்பதில் சந்திரன் வல்லவர் என்றால் கணவனை காப்பதில் சுக்கிரன் வல்லவராக இருக்கிறார். நிலத்தை தருவது செவ்வாய் வல்லவர் என்றால் அதில் வீடு கட்டி சுகத்தை கொடுப்பது சுக்கிரன் வல்லவராக இருக்கிறார். மனைவியை ரசிப்பதில் சுக்கிரன் வல்லவர் என்றால் பக்கத்து வீட்டு மனைவியை ரசிப்பதில் ராகு வல்லவராக இருக்கிறார். கஷ்டப்பட்டு ஊதியத்தை கொடுப்பவர் சனி வல்லவர் என்றால் கஷ்டப்படாமல் ஊதியத்தை கொடுப்பதில் குரு வல்லவராக வருகிறார். ஏட்டு கல்வி தருவதில் புதன் வல்லவர் என்றாலும் அனுபவ கல்வியை தருவதில் கேது வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒன்றும் இல்லை செய்வது கேது வல்லவர் என்றால் அனைத்தையும் அள்ளி கொடுப்பதில் ராகு வல்லவராக இருக்கிறார். ஆலயத்திற்கு செல்ல வைப்பதில் குரு வல்லவர் என்றால் அந்த இறைவனை காண வைப்பதில் கேது வல்லவராக இருக்கிறார். சேமிப்பு கஞ்சத்தனம் என்ற பொருள் சேர்ப்பதில் சுக்கிரன் வல்லவர் என்றால் சேமிப்பை தாராளமாக செலவு செய்வதில் குரு வல்லவராக இருக்கிறார். இப்படி கிரகங்கள் ஒருவருக்கொருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல. ஆயுள் தரும் சனியை திட்டுகிறோம், மாரகத்தை தரும் குரு பகவானை கொண்டாடுகிறோம். இவையெல்லாம் இயற்கையின் நியாயதி. தெளிவாக சொல்ல போனால் 9 கிரகங்களும் கெட்டவர்கள்தான், 9 கிரகங்களும் நல்லவர்கள்தான். ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்தது. அவருடைய லக்கணத்திற்கு தந்த நட்சத்திரம் அமைய வேண்டும். அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி அமைய வேண்டும்.
அப்படி அமைந்தால்தான் அந்த தசாபுத்தியின் வழியாக ஒரு நல்ல பலனை சிறப்பாக அனுபவிக்க முடியும். அதற்கு மிக முக்கிய காரணம் 9 கிரகங்களும் அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் லக்கணத்திற்கு ராசிக்கு ஏற்ப அமரப்பெற வேண்டும். உதாரணமாக லக்கத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் அதுவே ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்வார் என்று இருக்கும் பொழுது குரு தசையில் முழுமையான நல்ல பலன்களை காண முடியாது. ஆகவே உபய லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி பாரகாதிபதி மாரகாதிபதி என்று முழுமையாக சொல்லுவதை விட அவர் அங்கே அமர்ந்து இருக்கிறார், நல்ல விதத்தில் அமர்ந்திருக்கிறாரா, சிறப்பாக அமர்ந்திருக்கின்றாரா, அல்லது தீமை செய்ய வேண்டிய நிலையிலையும் கஷ்டங்களை கொடுக்கும் நிலையிலையும் பாதகத்தை விளைவிக்கும் இடத்திலும் பாதகத்தை விளைவிக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் அமர்ந்திருக்காரா என்பதனை கவனித்து பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிறார், வெளியில் இருந்து யாரோ சிலர் அன்னம் கேட்டு உதவிக்கு வருகிறார்கள். அவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், நயவஞ்சகர்களாகவும் இருக்கலாம், நம்ம வீட்டை நோட்டம் போடுவதாக களவாட நோட்டம் போடுவதாகவும் இருக்கலாம். அதுபோலதான் ஸ்திர லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ஒரு கிரகம் அமர்ந்தால் பாதகத்தை கண்டிப்பாக அந்த கிரகம் செய்யாது. நான் முன்னது சொன்னது போல அம்மா என்பதால் சொந்த வீட்டை கெடுக்க மாட்டார்கள். பக்கத்து வீட்டு கிரகம், அதாவது வேறு ஒரு வீட்டிற்கு உரிமைக்குரிய கிரகம் அமரும் பொழுது அல்லது வேறு கிரகம் பார்வை செய்யும் பொழுது அந்த பாதகத்தை இந்த கிரகம் தசாபுத்தி காலங்களில் கெடுத்துவிடும், அதிக பலன்களை தராது. இப்படி அதிநுணுக்கமாக பார்த்தால் எந்த கிரகம் எப்பொழுது என்ன செய்யும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அதை சொல்லுவதில்தான் ஜோதிடர்களின் விளையாட்டே இருக்கிறது. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். உருட்டுவார்களா ஜோதிடர்கள் அல்லது உண்மையை சொல்லுவார்களா என்று தெளிவு கிடைக்க பலவிதமான யூடியூப் சேனலும் பலவிதமான சாஃப்ட்வேர்களும் பலவிதமான கோணங்களில் எல்லோரும் கற்றுக்கொண்டுதான் ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்க்க செல்கிறோம். இன்றைய காலகட்டம் நவீன உலகத்தை நோக்கி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் 3 முறை அல்லது 4 முறை ஒரு ஜாதகத்தை தெளிவாக பார்க்கப்பட வேண்டும். அந்த ஜாதகருடைய வயது என்ன, வயதோட்டத்திற்கு ஏற்ற கிரகம் என்ன, எந்த கிரகம் எப்பொழுது செயல்படும், அவருடைய லக்கணத்திற்கு 6, 8, 12 கிரகங்கள் இருக்கின்றனவா அல்லது 6, 8, 12 நட்சத்திர சாரங்களை பெற்று கிரகங்கள் வேறு எங்கும் அமர்ந்திருக்கின்றனவா அல்லது இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் வீட்டில் இயற்கை அசுபர்களாகிய சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது தேய்பிறை சந்திரன் உள்ளே இன்வால்மெண்ட்டோடு இருக்கின்றதா அல்லது கெட்டவர்கள் வீட்டில் கெட்டவர்கள் மறைந்திருக்கின்றார்களா, நல்லவர்களோடு சேர்ந்து கெட்டவர்கள் மறைந்திருக்கின்றார்களா என்பதனையும் தசாபுத்தியையும் கோச்சார கிரகங்களுடைய ஒப்பீட்டு முறைகளையும் அளவீடு முறைகளையும் கொண்டுதான் ஒரு ஜாதகத்தை கணிக்கப்பட வேண்டும். ஒரு ஜாதகத்தினுடைய பலன்களை தெளிவாக எடுத்து அவர்களுக்கு நல்ல விதமாக ஒரு ஒளிகாட்டக்கூடிய இடமாக அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அளவிற்காக ஜோதிடர்கள் அவருடைய பலன்களை உரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.